Hi Chalakatis, welcome back to the channel. நான் சொன்ன மாதிரியே நியூ இயர் அப்போ நியூ ட்ராமா போடுவேன்னு சொன்னேன். அதை நான் இப்போ போட போகிறேன். இந்த ட்ராமாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஒய்ஃப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைன் சொல்கிறேன், முதல்ல கேட்டுக்கோங்க. ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, நல்லா போகுது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்காமல் போகுது. அந்த டைம்னு பார்த்து ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷன் நடக்க அந்த டைமில் நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகிடுறாரு. இந்த டைம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறபடி அது நடக்குமா, இல்லை நம்ம ஹீரோயினை தான் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒய்ஃபாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ராமாவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஆக்சுவலாக வந்து 2017-18 வந்த ட்ராமா. ஸோ இனிமேல் நான் பழைய ட்ராமாஸை தேடி போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன் மாதிரி ஏதோ பொண்ணு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்து பிளாக் ஹோலாக மாறிடுச்சு, அதனால் இந்த டைமில் வந்து எதுனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு கார் எங்கேயோ டோல்கேட்டில் வருது. அந்த டோல்கேட்டில் ஒரு 500 rupees தான் போடணும் அப்படின்ட்டு இருக்குது. அவனும் போட்டுட்டு அந்த காரில் போகிறான். பட் அந்த காரில் உட்காந்து இருக்கிறது யாரெல்லாம் தெரியல. அந்த கார் போயிட்டுருக்க பாதி வழியிலே டப்புன்னு அந்த கார் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி காமிச்சா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. காரில் ஸ்பீடாக யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கான். என்ன எதுன்னு தெரியல. அவன் ஏர்போர்ட் போயிட்டுருப்பான், அவனை டக்குன்னு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகமாக போயிட்டுருப்பான். அப்போது ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்து பக்கத்து சீட்டில் இருக்கும். எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எங்கேயோ கார் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவனும் ஐயோ கார் எங்கன்னா போய் மோதிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். பட் இருந்தாலும் ஃபோன் அடிக்குதே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்ப்பான். எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போது அவனோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே சில பேர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் தவிர்க்க முடியாத சில பேரை பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எனிமி, துரோகின்னு சொல்லுவோம். அதே எனிமி தான் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஊற்றுற டைம்லேயும் பார்க்குறான். பார்த்தா மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஆட இவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி அவனோட ஒய்ஃப், அவனோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒய்ஃபு 2 பசங்க போல். 2வது குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கும் போல். 2வது குழந்தை அழ, ஹீரோயின் எழுந்து சமாதானப்படுத்த, முதல் குழந்தை அழ, இந்த மாதிரி அவங்களுக்கு தூக்கமே இல்லாமல் அடுத்தடுத்து எழுந்து எல்லாம் தூங்க கடைசியாக பார்த்தா 9 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. ஐயோ டைம் ஆச்சு. நம்ம ஹீரோ எழுந்து ஓட, என்னோட ஷர்ட்டை காணோண்டி அப்படின்னு கேட்குறான். இங்கே போய் பாரு, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். எங்கேயுமே இல்லடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ நீ தவுத்து போட்டே அதே ஷர்ட்டை போட்டுன்னு போடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னது இதேவா, நாத்தடிக்குதேடி, சரி வேற வழி போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமையா ஓடுறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு டைம் ஆயிடுச்சுடா, குழந்தைங்களை கூட்டின்னு போய் விட்டுறான்டான்றான். இல்லை எனக்கு அதுக்கு மேலே டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ ஓடுறான். சரி ஈவினிங்காவது குழந்தைய பிக்கப் பண்ணிப்பியா, எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு, ஓகேவா, முடியுமா முடியாதான்னு, அப்போ தான் என்னால் எதனா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருக்கா. அவனும் ஓடிட்டே இருக்கான். போய் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியை ஓடியே ஆஃபீஸ்க்கு வரான். வந்தவன் மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கோட்டு பேக் எல்லாம் வெளியவே ஒரு இடத்துல வச்சுட்டு குப்பை தொட்டிலேருந்து ஒரு கப்பை எடுத்துகிட்டு ஏதோ கேஷுவலாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு திரும்ப காஃபி குடிச்சிட்டு வர மாதிரி நடிச்சுட்டே வரான். வர சொல்ல மேனேஜர் பார்த்துட்டாரு. நில்லு, இப்போ பேக் எங்கே, உன்னோட கோட் எங்கே, எதுவுமே சேர்க்கிட்ட இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த காலி கப்பை வச்சுட்டு என்ன நடிச்சிட்டு இருக்க, வந்ததே லேட்டு, இதில் என்கிட்ட நடிக்க வர சரியா, நடித்தா கம்மியாகும்ல சார் அப்படின்ட்டு இன்னொருத்தரை பார்த்து கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவனும் அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான் போல இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்ல, அவருக்கு மேலே இருக்க மேனேஜர் வந்து என்னாச்சு, சரி விடுங்க சார், இந்த மாதிரிலாம் இப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் காப்பாற்றி விடுறாரு. பிகாஸ் ஹீரோவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்டும் மொட்டை மாடில் போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோ காலெல்லாம் கொஞ்சம் மாதிரி விரிக்கிறான். உன்னால் இப்படி அந்த மாதிரி காலை விரிக்க முடியுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்க, நான் டான்ஸ் ஆடணும்லாம் சின்ன வயசு என்னோட ஆசை தெரியுமா, அந்த பலேரினா டான்ஸோ ஏதோ அந்த மாதிரி சொல்கிறேன், அப்படியா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையுமே டர்ன்னு விரிக்க பேண்ட்டு டர்ன்னு கிழியுமா. செம்ம காமெடியாக இருக்கும் இந்த சீன்லாம் பார்க்க. அப்படியே வந்து ஆஃபீஸ்லாம் போகிறாங்க. அப்போது வந்து ஏதோ ஒரு கிளைண்ட் வருது. ஸோ அந்த கிளைண்ட் வந்து நம்ம ஹீரோவோட ஜூனியருக்கு நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துக்கூடா
அப்படின்னு சொல்லிட்டு விடுறான். அவன் வந்து ஏதோ கோளாறு பண்ணிட்டான் போல இருக்குது. கோளாறு பண்ணிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு பசங்களையும் கூப்பிடணும். போய் என்ன பண்ணுறது, ஹீரோயினுக்கு அவள் வந்து ஒரு ஸ்பாவில் வேலை பார்க்குறா. அவளுக்கு கிளைண்ட்டாக கூஞ்சிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜாக போட்டுட்டு இருக்கா, பசங்களை கூட்டிகிட்டு வருவே மாட்டியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு இந்த தலைவலியில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னா 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பான். அதை போய் மாற்றிட்டு வரணும், அதாவது டாலரில். ஸோ அதை போய் மாற்றணும்னு பார்த்தா அந்த கிளைண்ட் என்னன்னா வெளிநாட்டு பார்க்க போகிறானா. ஐயோ, அதுக்கு தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஓடிட்டு இருப்பான், ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜூனியர் பையன் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஹீரோ வச்சுட்டு இருப்பான். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, போங்க, உங்களால் எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லை, டைமே இல்லை, பாருங்கள் உங்களால் நான் வந்து டேட்டிங் போகணும், பட் அதெல்லாம் போகாமல் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அடிபட்டுருச்சே, உன்னால தான் அடிபட்டுருச்சுன்னு எதனா ஒரு குற்றம் உணர்ச்சிருக்கா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவன் ஹீரோ பிடிச்சி கத்த, ஆமாம் என் ஃபோன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு ஃபோனே ஞாபகம் வருது. ஃபோன் எடுத்து பார்க்கலாம், பார்த்தா அவங்க ஒய்ஃப் அசிங்கமாக திட்டி மெசேஜ் அமைச்சிருக்கா. ஐயோ, ஓடுறா 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உடனே போகிறான். நல்ல மனைவி இருக்கவங்களுக்குலாம் நல்லவங்க, பட் கெட்ட மனைவி இருக்கவங்கலாம் அவங்களாம் தத்துவக்காரங்க, நான் ஒரு தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறான். திறந்ததுமே ஒரு ஏதோ ஒன்று அவன் மண்டியில் வந்து விழுமா. அவ்வளோதான், அங்கேயே ஆஃப் ஆகிட்டாரு. டேய், உன்னோட என்னடா சொன்னேன் நான், ஃபோன் பண்ண மெசேஜ் பண்ண எடுத்தியாடா அப்படின்னு சொல்ல அவன் நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ண வரான். பட் நம்ம ஹீரோயின் அது எதுவுமே காதில் வாங்காமல் அவனை திட்டிகிட்டே இருக்கா. நீ வாய் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் டேமேஜ் கட்டுப்போட்டுலாம் வந்திருக்கான், அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவன் திட்டுறா, அவன் சொல்ல வரான், திட்டுறா. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ தாம்மா உன் மெசேஜையும் காலையும் பார்த்தேன், அதுக்கு தாம்மா இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் பார்த்தியா, நான் இங்கே எவ்வளோ மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன அசால்ட்டாக இப்போ தான் பார்த்தேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவள் நண்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த நண்டோட காலை பிடிச்சி விசிறி அடிப்பா பாருங்க. நம்ம ஹீரோவோட ஃபேஸில் ஒரு டர்ரு விழுந்து நேராக போய் எதுலேயும் ஒன்று சொருகும். அவ்வளோதான், ஹீரோவுக்கு அள்ளு விட்டுரும், என்னடா இது அப்படின்ட்டு. அப்படியே நேராக அவனோட ஃப்ரெண்டோட கடைக்கு போவான். அவன் ஃப்ரெண்டோட கடை ஏதோ பார் வச்சுருக்கான் போல். அங்கே போயிட்டு நம்ம பேங்க்கில் வேலை பார்க்குற ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னடான்ட்டு, எனக்கு டிவைஸ் வேணும்டா, இதுக்கு மேலே என்னால் அவ கூட சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, பேங்க் ஃப்ரெண்டோ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். என்னாச்சா, அவள் எப்பவுமே எவ்வளோ ஸ்வீட்டாக அழகாக இருப்பா, எவ்வளோ அழகாக பேசுவா, அவளுக்கு இப்பெல்லாம் வெக்கம் கூட இல்லைடா, நான் குளிச்சுட்டு இருக்கேன், அவன் நேரம் வந்து பாத்ரூம் போயிட்டுருக்காடா, நானே ஷையாக ஃபீல் பண்ணுறேன், சும்மா நடிக்காதன்னு சொல்கிறாடா என்ன. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் போனோம்டா, ஷாப்பிங் போய் லைனில் நின்றுட்டு இருக்கோம், லாஸ்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி 3 பேர் இருந்தாங்க. சரி, நான் ஷேவிங் க்ரீமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே மொத்த பேருமே முன்னாடி போயிட்டாங்க, அவள் பின்னாடி நிற்கிறா. நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன், அத்தனை பேர் முன்னாடி என்னை அவ்வளோ அசிங்கமாக கேட்குறாடா, இவ இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி விடுறா, அவங்களும் எவ்வளோ 2 குழந்தைய வச்சுட்டு இப்படி தானே கஷ்டப்படுவாங்க, நீயும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும்லடா. ஆமாடா, விட்டு கொடுத்து போகணும், ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் கேட்கறது கூட எனக்கு அவகிட்ட பயமாக இருக்குடா, எதை தூக்கி அடிப்பான்னு தெரியலைங்க பாரு, மூஞ்சில் ஒரு கீரல், இதே அவள் அடிச்சு தாண்டா வந்தது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு ஆஃபீஸுக்கு போனால் பேப்பர் லெட்டர் ஒன்று கொடுத்து போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே கொடுங்க, ஆளுக்கு 500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் 500 கொடுத்துட்டாங்க. ஐயோ, அந்த புது பையனும் இதெல்லாம் பண்ணணும்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் இதுக்கு மேலே என்னாலும் முடியாது, அவன் அப்பாலஜிஸ் லெட்டர் தானே எழுத சொல்லி கொடுத்தான், முதல்ல நான் அதை எழுதிட்டு இதுக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவன் கிளம்ப. டேய், உனக்கு என்ன அவ்வளோ சகஜமாக போச்சாடா, உங்கள் அப்பா என்ன பில்டிங்காக வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமாஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், ஒன்றும் இல்லை, 2 பில்டிங் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவனை பார்த்தா வெறுப்பாக இருக்குடா, இவன்லாம் ஏன்டா வந்து வேலை வாங்கிட்டு இருக்கான், நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கானேடா, அவனை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியுதுடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, சரி ஒரு பில்டிங்கில் போய் எல்லா பேம்ப்ளேட்டையும் அங்கங்கே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, அந்த வாட்ச்மேன் பிடிச்சி கத்திட்டு இருக்கான். அப்போது ஒரு குரல், சம்பே அப்படின்ட்டு. யாரான்னு திரும்பி பார்த்தா இது செகண்ட் ஹீரோயின் போல இருக்குது, அதாவது நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ். நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, ஆமாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, நான் நல்லா இருக்கேன் லியோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச போகிறாங்க. அப்போது நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு அவள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறான், இந்தாங்க சாப்பிடுங்கன்ட்டு. இல்லை, என்னை யாருமே இவ்வளோ தெளிவாக பார்த்துக்கல, இது ரொம்ப நாள் ஆச்சு என்னை கவனிச்சு அப்படின்ட்டு அவன் கண்ணு கலங்க. ஏன்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை சும்மா தான், நான் வெளிநாட்டில் இருக்கும்போது கூட உங்களை பற்றி விசாரிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா.
ஏன் அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபும் அழகாக இருக்கான்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களையும் எனக்கு அப்போலேருந்து பிடிக்கும்ல காலேஜில் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். காலேஜ் டேஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு. காலேஜ் டேஸில் ஒரு சுறுசுறுப்பான பையன் தான் நம்ம ஹீரோ. சைக்கிள்லாம் ஓட்டிட்டு காலேஜில் வேலைலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்போது எங்கேயோ ஒரு வயலின் வாசிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருடான்னு பார்த்தா செகண்ட் ஹீரோயின் தான் வாசிச்சுட்டு இருக்கா. இவனும் பார்த்துட்டே இருக்கான். வெளியேருந்து டோர்லேருந்து எட்டி தான் பார்க்குறான். அப்போ யாரோ இவனை உள்ள தள்ள, சாரி நல்லா இருந்தது, செமையாக இருந்தது, நான் இப்படி போனேன்னா கேட்டுச்சு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவனை ஏற்றி விடுவாங்க, என்னடா அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் அவளை பார்த்துட்டு தான் போவான். அவள் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் இருப்பான். அவளுக்கு பர்த்டே வரும்போது ஏதோ ஒரு ஃபேவரட் பியானிஸ்டோட கையெழுத்துலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து அன்னைக்கு காலையில் தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்திருப்பா. தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி அம்மா கொடுக்க விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் எல்லாம் நல்லா இல்லை, க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டி பேசிட்டு இருப்பா. அவள் வந்துட்டான்னு லேட் ஆகி இவன் வெளியே வரும்போது இவன் மேலே தண்ணி ஊற்றும் போது, ஏன்பா நீ வரேன்னு சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களும் சொல்லுவாங்க. ஆமாம்ல, இது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போவான். போகிற வழியெல்லாம் இடிச்சிட்டு போவான். சில பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைம் அவன் ஓடும்போது தான் அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்பா, இன்னைக்கு நைட் நீங்கள் ஃப்ரீயா, நம்ம வெளியே போகலாமா, ஒரு ஷோ இருக்குது, 2 டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டிப்டாப்பாக ரெடி ஆகி பஸ்ல எல்லாம் போவான். பஸ்ஸில் போகும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட எவனோ ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அந்த ஸ்கூல் பொண்ணு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும். அந்த ஸ்கூல் பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோயினி தான். இவன் பார்த்துருப்பான், அவன் மிஸ்பிஹேவ் பண்ணுறதை இவன் பார்ப்பான். பட் அவன் சாதிப்பான், நான் பண்ணவே இல்லை, இந்த பொண்ணு வந்து சும்மாவே நடிக்குது, ஏய் நீ ஸ்கூல் போனால் இல்லை இந்த மாதிரி துட்டு வாங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் கேட்க, யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீலிங்காக கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ, நான் பார்த்தேன், அவன் மிஸ்பிஹேவ் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல, அந்த பஸ் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவை பிடிச்சி போகுது. ஸோ தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்க்கறதுக்குள்ளே அவனுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்புவான். கிளம்பி போகிறதுக்குள்ளே அந்த ஷோவே முடிஞ்சு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ போய் அவகிட்ட பேசுவான், இன்னைக்கு போகலாமா அப்படின்ட்டு. செகண்ட் ஹீரோயின் கிட்ட இல்லை வேணாம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவா. இவனும் சோகமாக நடந்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு இவங்கிட்ட வந்து ஓப்பா அப்படின்னு கூப்பிடுறா. இவனுக்கு முதல்ல யாருன்னே தெரியல. அப்போ தான் நேற்று பஸ்ஸில் அப்படின்னு சொல்ல, நீ என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசிகிட்டே இருப்ப ஒரு மாதிரி வழியிற மாதிரி. நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், வரீங்களா, எங்கன்னா போய் சாப்பிட்லாம் அப்படின்லாம் கேட்க, ஏம்மா போமா அமைதியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோ வேலை செய்கிற இடத்துக்கு போவா, ஹீரோ எங்கே இருக்கானோ அங்கெல்லாம் போய் பேசிகிட்டே இருப்பா. ஏம்மா நீ போமா, கஸ்டமர் கூட நான் பேசுறதை பார்த்தா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதுதானே எனக்கு வேணும், சரி தூக்கிட்டு போட்டோம், நீங்கள் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க வரீங்களா, எங்கள் அம்மாவும் டியூட்டர் கண்டுபிடிக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும், அதாவது மாதத்துக்கு 40,000 வரும், அதாவது மாதத்துக்கு வீக்லி 2 டேஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் அவ்வளோ காசு வருதுன்னு சொன்னதும் ஹீரோ வாயை பொழந்துட்டு போய் மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட்டாக பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அது பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னெலாம் தெரியல. அவனும் என்னது லூஸ் இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பட் ஒரு டைம் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிரும். நம்ம ஹீரோயினும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனமாக பேசுவா. ஹீரோவுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். சிரிச்சுட்டு, பைத்தியமே இப்படி இல்லாமல் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கா. அப்போ நீங்கள் எனக்கு க்யூட்டுன்னு என்ன நினைக்கலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி பண்ண, ஹீரோ கையை எடுத்து அவள் தலையிலே தடவிட்டு ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோவுக்கு ப்ளஷ்ஷாக ஆகும். இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா கத்துற சவுண்ட் கேட்குது. ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஆகும்னா, பார்த்தா ஹீரோயினோட அப்பா இறந்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயின் கூட இருப்பான். அந்த ஃபனரலெல்லாம் இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட போய் கேட்பான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அப்போ என்னாச்சுன்னு தெரியல. என் கூட கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்க, இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க.
நல்லா ஆஃபீஸில் மீட்டிங்கை வச்சு குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். போயிட்டு வாந்தி வருது, வாந்தி எடுக்கிறான். எடுக்கும்போது ஹீரோயின் வந்துட்டா. என்ன என்ன இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னால தான் இவ்வளோ லிக்வர்லாம் இது பண்ண முடியாதுன்னு தெரியும்ல, எதுக்கிட்ட குடிச்சிட்டு வந்த? அமைதியாக வாந்தி எடுக்கிறதுனால சைலண்ட் ஆகிடுறா குழந்தைங்கன்ட்டு, அப்புறம் என்னால் தூங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இவனும் வாயை பொத்திட்டே அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு உள்ளே போவான். படுக்க போகும்போது போய் ஆள்லே படு, இந்த நாத்தம் குடலை பிடுங்குது அப்படின்ட்டு ஹீரோயின் திரும்ப திட்டுவா. அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. என்னை பார்த்தா எப்படி இருக்குது, பைத்தியம் மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கேம் விளாட்லான்ட்டு கேம் எடுப்பான். கேமும் ஆன் ஆகாது. செம்மையாக அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுவான். என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்க சொல்ல, இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ஆள் பேசிகிட்டே வருவான். இன்றைக்கி ஒன்று நடக்கும், அதில் யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த வாமோல்குள்ளே போயிட்டீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிடுவீங்க, அந்த டைமிங் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஆள் வந்து விழுந்துருவான். விழுந்தோடனே நம்ம ஹீரோ தான் போய் தூக்கி விடுவான். தூக்கி விடும்போது அந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, 2006 உருவான 500 காயினும் 100 காயினும் அந்த ஆளுக்கு கொடுப்பான். நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆள் கொடுப்பான். என்ன இவர் லூசா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போது ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தரோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோவை போக சொல்லுவாங்க. ஹீரோவும் போவார், அதாவது வேறு ஊருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, அவங்க அம்மா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரன் இடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்ல, இவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவான். எப்படிமா இருக்கீங்க, கை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பி வருவான். வர சொல்ல பார்த்தா ஒரு வழி 2 வழி இருக்கும். இந்த வழியில் போங்க, அந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவன் போகலாம் அப்படின்னு வேற டேர்ன் எடுத்து போவான். போனால் ஒரு டோல்கேட் இருக்கும். இந்த டோல்கேட் எப்படி இங்கே வந்தது, நான் பார்த்ததே இல்லையே, சரி போவான் அப்படின்ட்டு போவான். பார்த்தா அதில் 500 தான் கேட்கும். இவன் 100 10 போடுவான். ஓப்பனே ஆகாது. என்ன இது, என் காசு இது முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பார்த்தா அந்த ஆள் கொடுத்தா 500 இருக்கும். அதை இவன் போட்டால் அந்த டோல்கேட் ஓப்பன் ஆகி போவான். போக சொல்ல அவனோட காரை தானாகவே ஸ்பீட் எடுக்கும். அந்த நேவிகேஷன்லாம் ஆஃப் ஆகிடும். ஐயோ என்ன இது ஸ்பீட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போவான். பார்த்தா அந்த கார் டக்குன்னு மறைஞ்சிரும். பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவன் ஒரு பாஸில் முழிப்பான். அது எந்த பாஸ்ன்னு பார்த்தா அவன் காலேஜ் டேஸில் அவன் முழிக்கிறான். முழிக்கும் போது அவன் தங்கச்சி வந்து ஒரு நாள் எழுப்பியிருப்பாள். அந்த டே தான் வருது. என்னது, நான் இங்கே இருக்கேன், இது என்னோட காலேஜ் ரூம் ஆச்சே, நான் எங்கே என்ன பண்ணுறேன், இது என் தங்கச்சி குரல் மாதிரி கேட்குது, எப்படி ஏன் கேட்குது அப்படின்னு சொல்ல, அவள் தங்கச்சி என்னென்ன முன்னாடி பேசினாலோ அது எல்லாமே இப்போ பேசுகிறா. இதெல்லாமே நான் ஞாபகம் இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குழம்பி போய் யோசிக்க, அப்படியே பார்த்தா அப்போ என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இப்பயே நடக்குது. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒன்று புரியுது, நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறான். இங்கே அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.